வணக்கம் இடம்பலம் என்டர்டெயின்மெண்ட் நேர்களே. இன்னைக்கு நம்ம இந்தியாவுக்கு ஒவ்வொரு செலிபிரிட்டியும் வர்றாங்க அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா, அவங்க திருப்பியும் வருவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. இந்தியாவுக்கு செலிபிரிட்டிகள் அவங்க பார்த்தீங்கன்னா, இந்தியாவ பாராட்டிட்டு, சீராட்டிட்டு ரொம்ப ஜம்முன்னு போனது, கடைசியா எனக்கு தெரிஞ்சு அம்பானி அவர்களுடைய அந்த குடும்ப திருமணத்தில மட்டும் தான். கரெக்ட்டா அவங்கள பார்த்துக்கிட்டாங்க, வந்தாங்க, உபசாரம் பண்ணி திருப்பியும் ஃப்ளைட்ல அவங்களே சார்ட்டர் போட்டு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. ஆனா, இங்க ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் ஐகான் வராங்க. ஒரு பெரிய செலிபிரிட்டி, ஒரு மியூசிக் ஆர்டிஸ்ட் வராரு அப்படின்னா, என்னைக்குமே இந்தியால இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சி சரியா நடைபெற்றதே இல்ல. நம்ம ஊருக்கு இந்தியால F1 ரேஸ் திருப்பியும் கேன்சல் ஆகி போனது மட்டும் இல்லாம, எல்லா அந்த ஸ்போர்ட்ஸ் ஐகான்ஸ் வரும்போது இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்குது. இந்தியாவுடைய பெயருக்கு ஒரு களங்கமா அது இருக்கு அப்படிங்கிற மாரி சமீபத்தில கால்பந்து ஜாம்பவான் லயனல் மெஸ்ஸி வந்தப்போ நடந்திருக்கு. அதை குறித்து கிஷோர் கேசாமி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். லயனல் மெஸ்ஸி அர்ஜென்டைன் லெஜெண்ட். அவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வர்றது நிஜமாவே ஐ மைட் நாட் பி எ மெஸ்ஸி ஃபேன். பட் நான் ரொனால்டோ ஃபேனாக இருந்தாலும் மெஸ்ஸி வராருன்னா நான் போய் பார்க்காம இருக்க மாட்டேன். எல்லாருமே போய் பார்ப்பாங்க. லைஃப்ல அந்த லெஜெண்டை ஒரு வாட்டியா பார்த்துடலாமான்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிறப்போ 2 இடங்கள்ல, ஒண்ணு தெலுங்கானால பார்த்தீங்கன்னா ரேவந்த் ரெட்டி கூட சும்மா விளையாடுற மாதிரி அந்த ஈவெண்ட் நல்லா நடந்துச்சு. சால்ட் லேக் ஸ்டேடியத்துக்கு போறாங்க. வெஸ்ட் பெங்கால் இஸ் லைக் ஒரு வணங்கக்கூடியவங்க. கேரளாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேரளாவோட அதிகமாக பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலை வணங்கக்கூடியவங்க. அங்கே அந்த ஸ்டேடியம்ல போகிறப்போ நிறைய கேயாஸ். அவர் 10 நிமிஷத்துல கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாரு. டிக்கெட் வாங்கினவெல்லாம் போட்டு ஸ்டேடியத்தை உடைக்கணும், ஒரே பிரச்சனை. ஸோ இந்தியாவுக்கு இது ஒரு அவப்பெயர். திருப்பி மெஸ்ஸி வருவாரா இந்தியாவுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க அதை எப்படி? அவருடைய செக்யூரிட்டி டீட்டெயில் ப்ராப்பர் கோஆர்டினேஷன் இல்லை. அதாவது மெஸ்ஸியோட தரப்புல இருந்தா, மெஸ்ஸியோட தரப்பில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி டீட்டெயிலோட ப்ராப்பர் கோஆர்டினேஷன் இவங்க கூட இல்லை. அதாவது கல்கட்டா போலீஸோட இல்லை. ப்ளஸ் க்ரௌட் ஆர்கனைசேஷனில் வி ஹவ் அகெயின் ஃபெயில்டு. சி we had a bad experience இந்த ஐபிஎல் போட்டியில் வெற்றி பெற்ற பெங்களூரில் ஆர்சிபி ஸ்டேடியமில். அது ரொம்ப சின்ன ஸ்டேடியம். அது சின்ன ஸ்டேடியம்னா சின்ன ஸ்டேடியம். அது பட் என்னென்னா அது இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா ரோடு ஆக்சசிபிலிட்டியே பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகலான ரோடு ஆக்சசிபிலிட்டி. ஸோ அங்கே நீங்கள் நடந்த இது நமக்கு தெரியும், எத்தனை பேர் உயிர் இழந்தாங்கன்னு தெரியும். இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழலில் திரும்பவும் இந்த மாதிரி அதுக்கு நிகரான ஒரு பிரச்சனையை தான் இங்கே வந்தது. இன்ஃபேக்ட் அந்த க்ரௌட் இன்னும் பர்ஸாக்காக போயிருந்தாங்கன்னாக்கா உயிரிழக்க கூட ஏற்பட்டிருக்கலாம். கண்டிப்பாக. சரியா? அது மட்டும் இல்லாமல் க்ரௌட் கண்ட்ரோலில் ஒரு மெஸ். எப்படி ஏஆர் ரஹ்மானுடைய நடந்துச்சு அங்கேயும் அதே மாதிரி தான். கூட்ட நெரிசலில் மக்கள் நிஜமாகவே மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம். நிறைய பேர் மயங்கி விழுந்தாங்க, மூச்சு திணறல் ஏற்பட்டு உடைமைகளை தவறிட்டுருக்காங்க, மொலஸ்ட் பண்ணப்பட்டாங்க, அதெல்லாம் நடந்தது. ஸோ இது வி ஹாவ் அ பேசிக் ப்ராப்ளம் ஆஃப் இந்த கூட்ட நெறிமுறைகள் அப்படின்றது. மக்களுக்கும் பொதுவாகவே ஒரு பேசிக் டிசிப்ளின் இல்லை. டிக்கெட்ஸ் விற்பனையிலேருந்து ஆரம்பித்து ஃப்ராடு தான் நடக்குது. இதுலேயும் ஃப்ராடு நடக்குது. நிறைய பேர் 16,000 ரூபாய் 18,000 டிக்கெட்டை விற்றுட்டு அந்த டிக்கெட்டுக்கு உள்ளே அலௌட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் கோவப்பட்டு கையில் கிடச்சதெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க. சேரு, அந்த கார்பெட்டு என்னெல்லாம் கிடச்சிட்டு தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு நம்ம ஒரு சிவிக் சென்ஸோடு இருக்கோன்றதை பாருங்கள். பெரிய பெரிய ஷோஸ், பெரிய பெரிய ஈவெண்ட்ஸை நம்ம கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஒரு தகுதியை நம்ம இன்னும் வளர்த்துக்கல அப்படின்றது தான் இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய. ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஜீரோங்கிறீங்க. எஸ், ஜீரோ, ஆல்மோஸ்ட் ஜீரோ. நம்ம வேணால் பேசிக்கலாம். இது மாதிரி பெரிய பெரிய கான்சர்ட்ஸு மும்பையில் இருக்கட்டும், பெங்களூர்ல இருக்கட்டும், பெரிய பெரிய கான்சர்ட்ஸ்லாம் நடத்தியிருக்கோம், அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பேசிக்கலாக பார்த்தீங்கன்னாக்க வாட் திஸ் ஷோஸ், இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும் பொழுது கோஆர்டினேஷன் ப்ராப்பராக இல்லாத பொழுது அண்டு காசு பண்ணணும்னு இந்த நடுவில் பூந்து விளையாடுறாங்க பாருங்கள். இவங்க இருக்கிறதுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போது விஜயோடைய இது நடந்துச்சு. எது? பாண்டிச்சேரியில். எத்தனையோ பேருக்கு டிக்கெட்ஸ் ஃபேக்காக கொடுத்துட்டாங்க. ஏங்க இது என்ன கோவம்னா பட்டும் திருந்தலையாங்க, என்னங்க ஃபேக்காக கொடுத்துருக்காங்க டிக்கெட்ஸ். என்ன பண்ணுவீங்க? எனக்கு என்ன பயம் அப்படின்னா, இதில் தேர்தல் ஆணையத்தோடைய கட்டுப்பாட்டில் வந்துருச்சுன்னு வைங்க. சரி, வைங்க, மாநிலம் முழுக்க ரோட் ஷோஸை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ண போகிறோம்? தட் இஸ் ஏன் அது உங்களுக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறீங்க? ஏன்னா ஒரு ஹைரார்க்கியில் கரெக்டான எக்ஸிக்யூஷன் இருக்காதுன்னு சொல்ல வரீங்களா? ஒரு கவர்மெண்ட்டோட இதில் இல்லாததுனால இன்றைக்கி விடாப்படியாக வீம்பாக முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக கவர்மெண்ட் ஒரு ஒரு ரோட் ஷோ நடத்தவோ இல்லை ஒரு ஈவெண்ட் நடத்தவோ முடியாதுன்னு சொல்ல முடியாது. சரி, அன்லெஸ் தே ஹேவ் அ வெரி வெரி வேலிட் ரீசன். சரியா? இப்படி கரூர் சம்பவம்னு சொல்லலாம். ஐ திங்க் government is equally to blame for what has happened. This is my personal view. But நீங்கள் இந்த மாதிரியான தேர்தல் ஆணையத்தோட கட்டுப்பாடு வரும்போது தேர்தல் ஆணையம் எப்படி முடியாதுன்னு சொல்லுங்கள்? ஸ்டேட் மிஷினரி நீங்கள் ஒத்துந்தானே ஆகணுன்ற மாதிரி வந்துடும். அப்படி வரும்பொழுது எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ண போகலாம்?
அப்போ தான் நீங்கள் அப்படியே செக்கா 2020க்கு போனார் ரஜினி சூப்பர் ஸ்டார் சொன்னார் பாருங்க. இதெல்லாம் சரி அவராக யோசிச்சிருப்பார்ல இதெல்லாம். ஆமா, அது அரசியலுக்கு வந்து திரும்பி இப்போ போகிறேன் அப்படிங்கும்போது அவர் சொன்ன ஒரு காரணம் என்ன, கோவிட் டைம் அது. இப்போவாது கோவிட் இல்லை தேங்க்ஃபுல்லி. அப்போ கோவிட் டைமில் இந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்திருந்ததுன்னா யோசிச்சுப்பார். அப்போ எப்படி அது எப்படி ஸ்னோபால் ஆகிருக்கலாம், எவ்வளோ பிரச்சனைகள் கொண்டு வந்திருக்கலாம். சாரி டைவர்ட் பண்ணி எடுத்துட்டு போறேன்னு நினைக்காதீங்க. அந்த ஒரு காப், லேடி காப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புசியானக்கு இருந்த மைக்கை பிடுங்கினது, அவரை ஹேண்டில் பண்ணது, அதெல்லாம் வந்து சரின்னு நினைக்கிறீங்களா? இதே வேற கட்சியாக இருந்தால் அப்படி பண்ணியிருப்பாங்களா? அது இல்லை, அவங்க வந்து இட் இஸ் அன் அவுட் ரீச் வித் காப். பட் அவங்களும் எவ்வளோ தாங்க மேனேஜ் பண்ணுவாங்க. சரி, என்னால் நீங்கள் வந்து தயவு செஞ்சு கண்ட்ரோலில் மீறி போகாதீங்கன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. சரி, 41 பேர் இறந்து போயிட்டாங்கன்ற ஸ்டேட்மெண்ட்லாம் விடுறதுக்குலாம் அவங்களுக்கு வந்து நீங்கள் கொண்டுட்டீங்க இந்த மாதிரியான பொருள்பட ஸ்டேட்மெண்ட்லாம் விடுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. அப்படி பிரித்து பார்க்கணுங்கிறீங்க இல்லை? பிரித்து தான் பார்க்கணும் அதை. பட் இருந்தாலும் அவங்க எப்படி திணறாங்க பாருங்க. போலீஸ் என்னங்க பண்ணுவாங்க? மாட்டிட்டு முழிக்கிறது இதில் போலீஸ் தானே. கல்கட்டாலையும் தலை உருளை போகிறது, யாரோட தலை உருளை போகுது? போலீஸ். நான் என்ன கேட்குறேன், கொஞ்சம் ஒரு அவ்வளோ பெரிய சிலையை திறந்து வச்சுருக்காங்க. ஆமாம், மெஸ்ஸியோடைய சிலை. இப்போ இதே கம்யூனிஸ்ட் தான் சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய சிலையை திறந்ததுக்கு எவ்வளோ பேசினாங்க. கம்யூனிஸ்ட் ஆட்சி இல்லை, இப்போ அவங்க தீதியோட ஆட்சி தான் இருக்கு. ஸோ அது எப்படி சொல்ல முடியும்? இது திறந்து வச்சிருக்காங்கல்ல, லெஃப்டிஸ்ட் மூவ்மெண்ட்டும் சேர்ந்து தானே, தீதியும் சேர்ந்து தான் சொல்கிறாங்க. இவங்களும் தானே சொன்னாங்க, மம்தா தீதியும் சேர்ந்து தானே சொன்னாங்க. அப்போது இங்கே நீங்கள் யூ ஜஸ்ட் சீதி அந்த அதில் இருக்கக்கூடிய ஹிப்போக்ரஸி பாருங்க. இங்கே ஒரு பேனா சிலை இருக்கிறதுல நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அங்கே சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய சிலை இருக்கக்கூடாதுன்னு சொன்னவங்க தானே. சரி, ஸோ இந்த ஹிப்போக்ரஸியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ட் எவ்வளோ இந்தியன் பிளேயர்ஸ் இருக்காங்க. இங்கே யாருக்கும் இந்த மாதிரி செலவு வச்சு நான் பார்த்ததுக்கு. சுனில் சேத்ரி, பச்சங் பூட்டியா, இந்த மாதிரி எத்தனையோ பேர் அச்சீவர்ஸ். கிரிக்கெட்டை விட்டுருங்க, நான் சொல்கிறது மற்ற எல்லா கேம்ஸ்லேயும் கூட எவ்வளோ அச்சீவர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய சிலையை வச்சு நான் பார்த்தது. அப்போது நம்ம வெளியில் இருக்கிறத யாரையோ பார்த்து நாம் வந்து இன்னமும் அந்த என்ன சொல்கிறது, அந்த அந்த மைண்ட் செட்லேருந்து நம்ம வெளியில் வரலன்றதான் நான் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்குது. அப்சல்யூட்லி. சரி, ஆனால் முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் கடைசியாக. அங்கே அந்த ஃபுட்டேஜஸில் பார்த்தா ஒரு செக்யூரிட்டி கார்டை தாண்டி ஒரு போலீஸ் வந்து ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணுறாரு. ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டீஷியன் மெஸ்ஸியை பிடிச்சி அவன் ஃபேமிலி கிட்ட கூட்டு போய் ஃபோட்டோ எடுக்கு. இது பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் பவரில் இருக்கவங்களே இப்படி தானே பண்ணுறாங்க. அதிகாரம் நீங்கள் சொன்ன அந்த ஆர்சிபி ஈவெண்ட்லையும் முதல்வர் துணைங்கள்லாம் என்ன பண்ணாங்க, அந்த கப்பு கூட ஃபோட்டோ எடுக்கிறது, பேரனை கூட்டு வந்து எடுத்துக்கிறது, அதே தான் இந்த சால்ட் லேக். நீங்கள் இன்னைக்கு வந்துட்டு என்னுடைய பையனுக்கு வந்து ஃபுட்பால் பிடிக்கும். ஸோ ஐ வில் யூஸ் மை பவர். என்னோடய பையனை கூட்டு போய் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்து அவன் ஸ்கூலில் போய் காமிக்கிறதுக்கு நான் செய்வேன் அப்படின்னு இருக்குது. சில பேர் ரேஸே விட்றாங்க தங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு. சரியா? இது ஃபுல் ஒரு மெயின் ரோடையே பிளாக் பண்ணி, ஆமாம் நடந்துச்சு, 3 நாள் பிளாக் பண்ணி ரேஸே விட்றாங்க. அது பல கோடி ரூபாய் நம்ம பணத்தை செலவு பண்ணி. சரியா? இப்போ இதுவும் அதே மாதிரி தான். அதிகாரம் இருக்குன்னா ஐ கேன் மிஸ்யூஸ் இட் ஃபார் எனி இன்ஃப்ளூயன்ஸ். இது ஒரு சாபக்கேடுங்க நம்ம நாட்டில். தட் என்னுடைய அதிகாரத்தை ஐ வில் மிஸ்யூஸ் இட். எல்லா இடத்துலையும் நம்ம சமீபத்தில் ஒரு வீடியோ டிஸ்கஷனில் கூட நம்ம சொல்லியிருந்தோம், கோவிலெலாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆமாம், எனக்கு அது ஸ்பெஷல் தரிசனம், எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். தெரியுமா? சேம் திங் ஹியர். அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறது தான். ஓகே, அதெல்லாம் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் கொலாப்ஸ் ஆனதுக்கு ஒரு முக்கியமான விஷயம். சும்மா அவர் எவ்வளோ பெரிய ஆள், அது மட்டும் இல்லாமல் ஒரு டீசென்சி இல்லாமல் அவர் மேனுவல் பண்ணிட்டாங்க. எனிவே ஷாருக் கான் போன்றவர்கள் தனியாக வேறு இடத்துல எல்லாம் போயிட்டு அவங்களோட குழந்தைக்கெல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. பட் அரசியல்வாதிங்க பண்ணது ரொம்ப இந்தியாவுக்கு அது இந்தியானா இப்படி தான் போல அப்படின்னு தானே பார்ப்பாங்க. இல்லைன்னா இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஷேம் இல்லை. எல்லா இடத்துலையும் நடந்திருக்குங்க. ஃபுட்பால் ஃபேன்ஸ் அடிச்சுக்கிறது இதெல்லாம் வேர்ல்டு ஓவர் நடந்திருக்கு. அடித்து ஸ்டேடியமே உடச்சிருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் இது பண்ணல. பட் இங்கே நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை ஒன்று ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு இந்த ஈவெண்ட் லெவனால் மேனேஜ் பண்ணக்கூடாது, க்ரௌட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது இவர் 0 அப்படின்றது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு மேட்டர் ஆஃப் ஷேம். ஸோ அந்த ஒரு நிர்வாகத்தினால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தியாவில் இது நடந்தது அப்படின்னு தான் இன்டர்நேஷ்னல் நியூஸ். ஏன்னா மெஸ்ஸி வந்து அவ்வளோ வேர்ல்டு ரீச் இருக்கிறதுனால சொல்கிறேன். இது மாதிரி விஷயங்கள் நடக்காமல் தவிர்க்குது. ஏன்னா இன்னொரு விஷயமும் பார்த்தேன், வியட்நாமில் புத்தின் வர்றாரு, அதை ரெட் கார்பெட் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. அவ்வளோ ப்ரெஸ்டீனாக இருக்குது பார்க்கறதுக்கு. நம்ம ஊரில் வந்தார், நிஜமாக நான் அந்த பிக்சர் கூட போடுறேன். அது வந்து என்னடா அது ஒரு சின்ன டெம்பிள்டாக இருந்தது. அதெல்லாம் வந்து அதான் சொல்கிறேன், நம்ம அந்த மெனு
அதில் ஏதாவது டு யூ ஹேவ் அ ப்ராப்ளம் வித்? அந்த மெனுவில் எவ்வளோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ். அப்படியா? ஆமாம், அந்த மெனு கார்டில் ஸோ மெனி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ். அவ்வளோ கேப்ஸ் எப்படி நீங்கள் பண்ணுவீங்க? ஒரு இன்டர்நேஷ்னல் பர்சனாலிட்டி வரும்பொழுது how can you do that? ராஷ்டிரபதி பவனுடைய மெனு அது, சரியா? அஃப்கோர்ஸ் சம் பீப்புள் வை இட் வாஸ் ஒன்லி வெஜிடேரியன் மெனு இப்படிலாம் நிறைய பேர் கேட்டாங்க. அது இட்ஸ் a டிஃப்ரெண்ட் டிபேட். லெட்ஸ் நாட் கெட் இன்டு இட் நவ். பட் இப்போ சொல்ல வருது, இவ்வளோ ஒரு இதை கூட பார்க்க முடியாது அவங்களால. பிகாஸ் இந்தியா ஹேஸ் ஒரு சிவிலைசேஷனல் ஒரு ஒரு லேண்டு அப்படின்னு பார்க்கப்படுது. அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரெடிஷன் ஹெரிட்டேஜ் இருக்குது அப்படின்ட்டு உலக லெவலில் அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. அது வந்து யாரும் மறுக்க முடியாது. பட் இந்த மாதிரி நம்ம வந்து இழந்துடக்கூடாதுல்ல அந்த மரியாதையை இந்த மாதிரியான விஷயங்கள்ல. நம்ம நிஜமாவே ஒரு ஒரு தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரியாக இருந்தால் பரவாயில்ல, நம்ம உலக நாடுகளுக்கு சவால் விட்டு இடத்த நோக்கி போயிட்டு இருக்கோம். அவ்வளோ ப்ராக்ரஸ் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ ஒரு ஸ்டீரியோடைப் நீங்கள் சிம்பிள் ப்ரொசீஜர்ஸ். நீ வந்து பிளாக்ல டிக்கெட் விற்காம என்ன சரியா, செக்யூரிட்டியை ஒழுங்காக பீஃப் பண்ணி தேவையில்லாமல் யாரும் கிட்ட விடாமல் நீ அதை பண்ணியிருந்தேன்னா இது ஒரு பிரச்சனையே கிடையாது. இங்கே உன்னுடைய ரோல் யாராக வேணா இருக்கட்டும், நீ வந்து நீ ஒரு ஆஃபீஸராக இருக்க, நீ ஒரு போலீஸ் ஆஃபீஸராகவோ ஒரு அதிகாரியாக நீ அங்கே இருக்க அப்படின்னா உன்னுடைய ரோல் என்ன அப்படின்றத நீ பார்க்கணுமே தவிர யார் வராங்கன்றதை பார்த்து நீ உன்னுடைய இதை வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது. உன்னுடைய இமோஷன்ஸை நீ விட்டு இடம் கொடுத்துடக்கூடாது. யாராக வேணா இருக்கட்டும், யூ ஷுட் கிவ் பிளேஸ் ஃபார் யுவர் இமோஷன்ஸ். அதுதான் இங்கே பிரச்சனை. போலீஸ் ஆஃபீஸர்ஸே போய் அப்படியே செல்ஃபி எடுக்கணும்னு பார்க்குறாங்க. அப்போ இப்போ என்ன உன்னுடைய உன் ரோலை விட அது இம்பார்ட்டண்ட்டா? உன்னுடைய கடமையை விட அது இம்பார்ட்டண்ட்டா? கிடையாது. அப்போ நாளைக்கு என்ன சொல்வீங்க? உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபர் வந்து குற்றம் செய்தால் அவரை வேறு மாதிரி ஸ்பெஷலாக நடத்துவீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படி தான் பார்க்கணும் அது. ஐயா, நான் வந்து இவரை இப்படி தான் நடத்துவேன் அப்படின்றதான உன்னுடைய என் கடமைப்படி நான் நடப்பேன். இதுதானே நீங்கள் உங்களுடைய பதவி பிரமாணமே அப்படி தானே எடுத்துக்கிறீங்க அப்படின்னும் பொழுது பத்தட்டிக்கல. ஸோ இந்த இன்சிடென்ட்லேருந்து திருப்பி ஒரு லெசன் வந்து கற்றுக்கணும். நாளைக்கு ஏதாவது ரொனால்டோ வந்தாருன்னா மெஸ்ஸி வந்தப்போ நடந்தது வந்து நடக்காமல் இருக்கணும். இது வந்து ஏன்னா தேசத்தை ஒரு பேரை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது. நீங்கள் ஒரு நடிகராக இருக்கட்டும், ஒரு பெரிய பிளேயராக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு ஃபீல்டில் அச்சீவராக இருக்கட்டும், அவங்க வராங்கன்றதை நீங்கள் போய் பார்க்கணுன்னு நினைக்கிறது ஓகே. சரி, பட் நம்மளுடைய சேஃப்டியை மீறி அதை பார்த்து என்ன பண்ண போகிறோம்? குழந்தைங்களை கூட்டின்னு போகிறது. நம்மளோட சேஃப்டியை மீறி நீங்கள் பார்த்து என்ன பண்ண போகிறோம்? ஒருத்தர் சொல்கிறான், என் கல்யாணம் நாள் அதை விட்டுட்டு மெஸ்ஸி பார்க்க வந்திருக்கேன், எல்லாமே நாசமாக போச்சு. கீழே ஒருத்தன் போட்டிருக்கான், முதல்ல அந்த பொண்ணை இவனை வந்து கழட்டி விட சொல்லணும். அது மாதிரி பல பேரோட ஆதங்கத்தை கொட்டிட்டு ஒன்ஸ் இன் எ லைஃப் டைம் அஃபேர் அப்படின்றதுனால கண்டிப்பாக அவங்க வந்து பார்க்குறாங்க. இப்போ அவன் என்ன அடுத்த வருஷம் கல்யாணம் நாள் திருப்பி வரப்போகுது, மெஸ்ஸி வருவாரா அப்படி கூட நீங்கள் அப்படி லாஜிக்கில் போயிட்டீங்க. கரெக்ட், ரைட். ஸோ அது கூட நம்ம எடுத்துக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. பட் அதை உங்களோட சேஃப்டியை நீ சாக்ரிஃபைஸ் பண்ணி இல்லை காம்ப்ரமைஸ் பண்ணி அதை செய்யணுமா அப்படின்றது நீங்கள் நம்ம தான் யோசிக்கணும். ரைட். தேங்க்யூ ஸோ மச். இதையா இந்த இன்சிடென்ட்லேருந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இன்சைட்ஸாக வந்து இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஒப்பீனியன்.